So good morning. இன்னைக்கு என்ன உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம்? பேங்கிங் அவேர்னஸ். ஓகே, பேங்கிங் அவேர்னஸ். அவேர்னஸ்னா என்ன? அவேர்னஸ்னா என்ன? விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். இன்னொன்னு அறிதல். அறிதல்னா என்ன? ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது. என்ன சார் தெரிஞ்சுக்கிறது? பேங்கிங் அவேர்னஸ்ல பேங்கிங் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பட் ஜென்ரலா அவேர்னஸ் அப்படின்றது, ஒரு ஒகேனக்கல் போறீங்க, ஏன் லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க? ஸோ ஆல்ரெடி அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கும் அன்சேஃப்டியா, அதுல அவங்க அவேரா இருப்பாங்க, அதனால அந்த லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. அதுதான் அவேர்னஸ். ஸோ அதே மாதிரி படிக்கட்டில் நின்று போகாத, ஏன் சொல்றாங்க? ஆல்ரெடி ஒருத்த விழுந்திருப்பான், ஸோ விழுகாத, அவேரா இரு, பி அவேர். அதுதான் அவேர்னஸ். ஸோ இந்த பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்றது தெரிதல். நம்ம இந்த பேங்கிங்குள்ள என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், ஓகேவா, பேங்கிங் எக்ஸாமே அப்பியர் ஆக முடியும். நம்ம சும்மா ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ், அதாவது நான் சும்மா அப்படின்னா அதெல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்ல வரல. உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் இதுவும் டாபிக் இருக்கு, இதுவும் தெரிஞ்சுதான் இருக்கும். இனி வீக்லி ஒன்ஸ் இந்த கிளாஸ் கம்பல்சரியா நடக்கும். ஓகேவா, நான் தான் எடுக்க போறேன். ஸோ என்னோட நேம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிரவீன்குமார். ஓகேவா, ஸோ டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க கையில எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஷீட் கொடுத்துருப்பேன். ஓகேவா, இந்த ஷீட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்ட் 1ஓட எல்லா டிஸ்கிரிப்ஷனும் இதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ எதுக்காக இதை நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாவே கொடுத்துட்டேன்னா, எப்படியா இருந்தாலும் நமக்கு ஒரு மெட்டீரியல் தேவை இல்லையா? ஸோ இதை என்ன பண்றீங்க அப்படின்னா, லஞ்ச் வரும் இல்லையா, அப்ப கீழே விரிச்சு சாப்பிட்றதுக்கு வேணா பயன்படுத்திக்கலாம். அப்படியா? இல்ல சுண்டல் கிண்டல் எது கொடுத்துருக்கு இந்த பிரிண்ட் அவுட்? இந்த மாதிரி கொடுக்குற பிரிண்ட் அவுட்ஸை ஒரு ஃபைல் போட்டு வைங்க. லாஸ்ட் மினிட்ல சும்மா நம்ம ஒரு கிளான்ஸ் எடுத்து பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். பட் எல்லாருமே என்ன தப்பு பண்ணுவாங்க தெரியுமா? லாஸ்ட் மினிட்ல தான் இதெல்லாம் எடுத்து ஆரம்பிக்கவே செய்வாங்க. அதனாலதான் ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் பார்ட், அதாவது ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியறவங்களுக்கு மெயின்ஸ் பண்ண முடியல. ஸோ இதுவும் இப்பையிலேருந்தே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அப்ப ரிவிஷன் பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ பேங்கிங் அவேர்னஸ்ல நம்ம உள்ள போற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் ஆர்பிஐயோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அங்கேயே கொடுத்துருக்கு. ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்கிங். ஓகேவா, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்கிங். மூணாவது எம்பிசி அண்ட் இன்ஃப்ளேஷன். நாலாவது ஃபினான்சியல் இன்க்ளூஷன். நான்காவது டிஐசி, ஜிசி அண்ட் பேங்க். ஆறாவது என்பிஎஃப்சி அண்ட் பேங்க். அடுத்தது ஏழாவது டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்ட். எட்டாவது பிஎஸ்எல். என்ன சார் இப்படியே சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நான் டாபிக் சொல்றேன், நோட் பண்ணி வைங்க. ஓகேவா, ஏன்னா இதை பத்தி எல்லாமே தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ஒரு பேங்கிங் அவேர்னஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இதுதான். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணி வைங்க. ஓகேவா, அடுத்து 9வது ரிஸ்க். ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாத கம்பெனிஸோ எந்த துறையுமே கிடையாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா எல்லாமே இருக்கும், அதுவும் நம்ம டீப்பா பார்ப்போம். அடுத்தது 10வது பேங்க்ல மெயினா என்ன பார்க்கணும்? கரன்சி. ஸோ 10th கரன்சி அண்ட் 11th என்பிஏ. என்பிஏனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன என்பிஏனா என்ன? குட். அதாவது திரும்ப எடுக்க முடியாத அசட். அதெல்லாம் யார் பார்க்கணும்? இப்போ ஒருத்தவங்க லோன் வாங்கிட்டு கட்டாம போறானா, அது என்பிஏ ஆயிடுது அப்படின்னா ஆர்பிஐ தான் அதுவும் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, 12வது மணி மார்க்கெட். அடுத்தது கேபிட்டல் மார்க்கெட். 14வது என்ஐஏ. 15வது பேஸ்டு நார்ம்ஸ், அதாவது அதோட நார்ம்ஸ் எல்லாம் இருக்கும், நான் அதெல்லாம் ஒன்னொன்னா சொல்றேன். அடுத்து 16வது டைப்ஸ் ஆஃப் பேங்கிங். டைப்ஸ் ஆஃப் பேங்கிங் நிறைய இருக்கு. ஓகேவா, அடுத்து 17வது என்பிசிஐ அண்ட் டிஜி பேங்கிங். லாஸ்ட் ஒன் 18வது ஹிஸ்டரி அண்ட் அப்ரிவியேஷன். இது லாஸ்ட் டாபிக். இந்த ஹிஸ்டரி அண்ட் அப்ரிவியேஷன்ல பேங்கிங் அவேர்னஸ்ல இருந்து ரொம்ப 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 கம்மியான கேள்விகள் தான் கேட்கப்படும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹிஸ்டரி அண்ட் அப்ரிவியேஷன் பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க. வெரி லோ கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ். அதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா,
வாட் இஸ் பேங்க், வாட் இஸ் எ பேங்க், ஓகேவா, அது பார்க்க போறோம். ரெண்டாவது வாட் இஸ் ஆர்பிஐ, ஆர்பிஐனா என்னப்பா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, அடுத்தது நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. இதுதான் ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ், இதெல்லாம் மாறாதது. ஓகேவா, ஸோ இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா வாட் இஸ் எ பேங்க். அதுலயே கொடுத்தாச்சு. என்னடா கையில வந்து நோட்ஸையும் கொடுத்துட்டு இவரே எக்ஸ்பிளைன் பண்றாரு, இதுல இருக்கு, இதை படிச்சு ஒப்பிச்சுட்டு போறதுக்கு இங்க நீங்க வரல. இதுல இருந்து அப்ஜெக்டிவ் டைப்ல கேள்வி கேட்பான். அப்ப அதுக்கு நம்ம கதைகள் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான், ஐ மீன் கதைகள் மீன்ஸ் இதோட எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சிருந்தா தான் அங்க போய் அப்ளை பண்ணி எழுத முடியும். சில இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் சொல்லுவேன், நீங்க கொடுத்துருக்க இதுல நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் எ பேங்க், ஒரு பேங்க்னா என்ன, ஏதாவது ஐடியா இருக்கா? பேங்கோட வேலைகள் என்ன? மெயினா பணம் போட்டு எடுக்கிறது. யாரோடது? நம்மளோடதுன்னு சொல்லக்கூடாது. அங்க போயிட்டு இப்ப கேட்பாங்க, ஒரு இன்டர்வியூல போய் உட்காந்துருப்பீங்க, வாட் இஸ் எ பேங்க், என் பணத்தை போட்டு எடுக்கிறது, அப்படியா பேசுவீங்க? அதுக்குதான் அவன் கொடுத்துருக்கான், த ஆர்கனைசேஷன் விச் டஸ் டெபாசிட் அண்ட் லெண்டிங் ஆஃப் பீப்புள்ஸ் மணி. The organization which does deposit and lending. நீ டெபாசிட்டும் பண்ணலாம், அவங்ககிட்ட லோனும் வாங்கலாம். யாரோட மணி? பீப்புள்ஸ் மணி. ஓகேவா, சரி சார் இது என்ன சார் எனக்கு புரியல, டெபாசிட்டும் பீப்புள்ஸ் மணி தான், லோன் வாங்குறதும் பீப்புள்ஸ் மணி தான். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ டெபாசிட்னு ஏன் ஒன்று உள்ள கொண்டு வராங்க? ஒரு டெபாசிட் வாங்கினாதான், இப்போ ரஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணாதான் மோனிஷ்க்கு வந்து நான் வந்து லோன் கொடுக்க முடியும். இப்ப ரஃபிக்ட வாங்குற டெபாசிட்டுக்கு இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அங்க நான் நோட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரஃபிக்ட வந்து நான் வந்து எவ்வளவு வாங்குறேன், 1 லட்ச ரூபா வாங்குறேன். அதுக்கு நான் ரஃபிக்ட கொடுக்குற டெபாசிட்டுக்கான அமௌண்ட் வந்து பர்சன்டேஜ் எவ்வளவு கொடுக்குறேன்? 4.5 இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்ல ரஃபிக்ட டெபாசிட் வாங்குறேன். அப்ப என்ன ஆகுது? 1,03,000 ரூபாய் நான் தர மாதிரி ஆகுது பெர் இயருக்கு. அண்ட் ஃபார் லெண்டிங்னா லோன். அதே மோனிஸ்க்கு வந்து அவரும் என்கிட்ட 1 லட்ச ரூபா கேட்கிறாரு. நான் வந்து ரஃபிக்ட வாங்கின டெபாசிட்டை எடுத்து, அவர் ஏன்னா 1 இயருக்கு போட்டாரு, அதை எடுத்து நான் வந்து மோனிஸ்க்கு கொடுக்குறேன். எவ்வளவுக்கு கொடுக்குறேன்? 5% இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறேன். ஸோ எனக்கு அதுல இருந்து எவ்வளவு வருது? 1,05,000 ரூபாய் வருது. ஸோ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குது? பேங்க்குக்கு 2,000 ரூபாய் கிடைக்குது. ஸோ இந்த 2,000 ரூபாயில தான், அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த ஒரு 2,000 ரூபாயில தான் பேங்கோட மொத்த ஆப்ரேஷன்ஸுமே நடக்குது. கரண்ட் பில்லு, வாடகை, ஸ்டாஃப் சேலரி, ஓகேவா, வந்தது போனது, தண்ணி குடிச்சது, எல்லாமே, எல்லா வகையான எக்ஸ்பென்ஸுமே இந்த மாதிரி தான் போகுது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா, ஒரு டெபாசிட்டுக்கும் ஒரு லெண்டிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, தென் அடுத்தது, தென் ஒய் ஆர்பிஐ. ஏன்னா ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ் நம்ம செகண்ட் டாபிக் வாட் இஸ் ஆர்பிஐ பார்த்துருப்போம். தென் ஒய் ஆர்பிஐ. ஓகேவா, ஆர்பிஐன்றது என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பட் ஆக்சுவலி சொல்ல போனா அதோட ஒரிஜினல் மீனிங் என்னன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அது என்ன சார் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா? இந்த ஆர்பிஐன்றவங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவா இருந்து என்ன சார் ரோல் பிளே பண்ணுவாங்க? டு கண்ட்ரோல் ஆல் த பேங்க்ஸ் இன் இந்தியா. டு கண்ட்ரோல், அது நோட் பண்ணியிருப்பேன் நான், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டு கண்ட்ரோல் ஆல் த பேங்க்ஸ், வெதர் இட் இஸ் பிரைவேட் ஆர் கவர்மெண்ட். So control all the banks in India. Some examples. என்னப்பா அந்த some examples? ஒரு பேங்க் வந்து ஒரு லோன், இப்ப நான் சொன்ன மாதிரி இவர்கிட்ட நான் 1 லட்ச ரூபா டெபாசிட் வாங்குறேன், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 4.5 தரேன். ஸோ ஹவு மச் இன்ட்ரெஸ்ட் டு அப்ளை, நீ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்றது யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? ஆர்பிஐ. அடுத்தது ஹவு மச் லோன் டு அலோ, ஒரு பர்சனுக்கு, ஒரு பிசினஸ் லோனுக்கு, ஒரு அக்ரி லோனுக்கு, ஒரு வெஹிக்கிள் லோனுக்கு எவ்வளவு நீ தரணும் அப்படின்றது யார் டிசைட் பண்ணணும்? டிசைட் பண்ணி யார் சொல்லணும்? ஆர்பிஐ. யாருக்கு? எல்லா பேங்குக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா பேங்குக்கும் இவங்க தான் சொல்லணும். அடுத்த பாயிண்ட், எத்தனை பிரான்ச்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்கோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோ அவன் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம. சோ ஹவு many branches can open a bank அப்படின்றத டிசைன் பண்றது யாரு? ஆர்பிஐ தான். அடுத்தது சேலரி ஸ்ட்ரக்சர். சேலரி ஸ்ட்ரக்சர்
ஒரு சேலரி ஸ்ட்ரக்சர்னா ஒரு ஆபீஸ்ல மேனேஜர் இருப்பாரு, ஜெனரல் மேனேஜர் இருப்பாரு, ஓகேவா, ஏஜிஎம் இருப்பாரு, சீஃப் ஜெனரல் மேனேஜர் இருப்பாரு, சீனியர் மேனேஜர் இருப்பாரு, அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பாரு. இவங்க எல்லாத்துக்குமே இந்த சேலரி ஸ்ட்ரக்சர் கொடுக்க சொல்றது யாரு? போத் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு ஆர்பிஐ தான். லாஸ்ட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு பேங்குக்குள்ள போறீங்க, ஒரு செல்லான்ல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சும்மா நான் சொல்றது ஒரு எடுத்துக்காட்டுக்கு. ஒரு டெபாசிட் செல்லான் இப்படிதான் இருக்கணும், ஒரு என்ன சொல்றது அமௌண்ட் எடுக்கிற செல்லான், அமௌண்ட் லெண்டிங் செல்லான் இப்படிதான் இருக்கணும்ன்றத யாரு டிசைன் பண்றது? ஆர்பிஐ. ரூல்ஸ்ன்றது நான் சொல்றது இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இந்த மாதிரி ஒரு பேங்குக்கான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் யாரு ஃபாலோ பண்றா, யார் ரெடி பண்றா? ஓகே. சோ இந்த ஆர்பிஐ பேங்க் இருக்கு இல்லையா, எப்போ கவர்மெண்ட் பேங்க் ஆனிச்சு அந்த டீட்டெயிலாம் நான் சொல்றேன். 1934க்கு முன்னாடி வரைக்கும் இது ஒரு பிரைவேட் பேங்கா இருந்தது. 1934ல நம்மளை யாரு ஆண்டுட்டு இருந்தது? பிரிட்டிஷ். சோ பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஆர்பிஐ. ஓகேவா? ஓகே, அந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணு இவனே, பாஸ் மட்டும் பண்ணு. சோ ஓகே, இது வரைக்கும் பார்த்தது என்ன பார்த்தோம்? வாட் இஸ் பேங்க் பார்த்தோம், வாட் இஸ் ஆர்பிஐ, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, இதெல்லாம் டாபிக்ல சொன்னோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது வாட் இஸ் எ பேங்க். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்பிஐ அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆர்பிஐ முன்னாடியே நான் சொல்லிட்டேன் யாரு, அவங்க பேர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லைன்னு சொல்ல, பட் அதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், சென்ட்ரல் கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லலாம். சில சமயம் கேட்கலாம், சென்ட்ரல் கண்ட்ரோல் யூனிட் எதுப்பா ஃபார் ஆல் பேங்க்ஸ் இன் இந்தியா, கீழே போட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவா ஆர்பிஐயான்னு கேட்பான். அப்ப நீங்க என்ன கிளிக் பண்ணுவீங்க? ஆர்பிஐ பண்ணணும். அதுக்கு தான் இப்படி சொல்றேன். ஸோ சென்ட்ரல் கண்ட்ரோல் யூனிட் இது ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கோங்க. எல்லா பேங்கையும் ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்ப எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கும் ஹெட் யாரு? அந்த மாதிரி ஆர்பிஐ. வெரி குட். ஸோ அடுத்தது ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ்டு இன் 1935 ஏப்ரல் 1. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி இதுதான், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. RBI established in 1935 April 1. ஓகேவா? அண்டர் RBI Act 1934. அண்டர் RBI Act 1934. RBI Act 1934 ஒன்னு உருவாக்கி RBI ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போ? 1935 ஏப்ரல் 1ல. சோ இதை யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணது அப்படின்னா ஜான் ஹில்டன் யங். ஜான் ஹில்டன் யங் கமிஷன். எப்போ? 1926ல. ஜான் ஹில்டன் யங் கமிஷன் 1926ல. இந்த கமிஷனுக்கு பேர் என்னது? ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் பினான்ஸ். அதுல எழுதிருக்கும் இல்லையா ஜான் ஹில்டன், HILTON. ஜான் ஹில்டன் யங் கமிஷன் எப்ப இது பண்ணது? 1926ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கமிஷனோட நேம் என்ன அப்படின்னா ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் பினான்ஸ். ஓகே. ஆரிஜினலி என்ன உருவாக்குறப்போ இட் வாஸ் எ ஷேர் ஹோல்டர்ஸ் பேங்க். ஷேர் ஹோல்டர்ஸ்னா என்ன? முதலீட்டாளர்களின் பேங்கா இருந்தது. ஓகேவா? which has taken over by central government under reserve bank. ஓகேவா? முன்னாடி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறாங்க. இதை அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்பிஐ கண்ட்ரோல் கீழே கொண்டு வராங்க. ஓகேவா? சோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருந்து இந்த ஆர்பிஐ கீழே கொண்டு வர அந்த டிரான்ஸ்பரேஷன் எப்போ ஆகுது? டிரான்ஸ்பர் ஆஃப் பப்ளிக் ஓனர்ஷிப்பா மாறுது. எப்ப மாறுது? அண்டர் த ஆக்ட் 1948. ஓகேவா? எவ்வளவு கேபிட்டல் பே பண்ணி பண்றாங்க? அப்போ பெய்டு அப் டு 5 crores கேபிட்டல் பே பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருந்து நம்ம ஆர்பிஐ கண்ட்ரோல்குள்ள இதை உள்ள கொண்டு வராங்க. ஓகேவா?
ஸோ ஆர்பிஐயோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிச்சா, யார் ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் அதோட நேம் என்ன மாறுது, ராயல் கமிஷன் ஆஃப் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ் மாறுது, யாரு இது உருவாக்கப்பட்டது, இது ஷேர் ஹோல்டர்ஸ், அன்றைய பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த ஷேர் ஹோல்டர்ஸ், பண முதலீட்டாளர்கள், அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து 1948 5 கோடி கேபிட்டல் கொடுத்து நம்மளோட இதுல வாங்குறோம். ஓகேவா? ஸோ இனிஷியலி இந்த ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருந்தது? ஸ்டார்ட் பண்ண புதுசுல கொல்கத்தால இருந்தது. ஓகேவா? அண்ட் லேட்டர் ஆக்சுவலி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1935 ஏப்ரல்ல. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். 1948 நம்ம வாங்கினதெல்லாம் வரலாறு, வாங்கிட்டோம். பட் ஆரம்பத்துல இந்த ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் இந்தியாவில் எங்க இருந்ததுன்னா கொல்கத்தால இருந்தது. லேட்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1937 மும்பைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. ஓகேவா? சோ இது எப்படி சார் ஆனிச்சு? ஒய் இட் ஹேப்பன்ட்? ஏன் வந்து கொல்கத்தால ஆரம்பிச்சது, ஏன் வந்து மும்பைக்கு போச்சு அப்படின்னா, சோ நம்மள ஆட்சி பண்ணவங்க யாரு? பிரிட்டிஷர்ஸ். அப்ப அவங்க அப்படியே வந்து கடல் வழியா வந்திருக்காங்க. வேர்ல்டு மேப்பை பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கிளாஸ் முடிச்சுட்டாங்க பாருங்க, ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து அப்படியே வராங்க. வரப்ப என்ன ஆகுதுன்னா, ஆப்பிரிக்கா இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் அவங்க வந்து தவறுதலா இந்தியான்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் கேப் ஆஃப் குட் ஹோப். தவறுதலா நோட் பண்ணிக்கிறாங்க. அங்கதான், அதுதான் வந்து இந்தியா, இது வந்து இந்திய எல்லைக்குள்ள வந்துட்டோம். பட் ஆக்சுவலி அப்புறம் தான் தெரியுது அந்த இடம் வந்து ஆப்பிரிக்காவோட இடம் அப்படின்ட்டு. ஸோ அங்க வந்து என்ன ஆகுது, அந்த இடத்துக்கு பேரு கேப் ஆஃப் குட் ஹோப். ஓகேவா? தவறுதலா அங்க போறாங்க இந்தியா என்று நினைச்சிட்டு. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது எங்க போனாங்க? யுனைடெட் ஸ்டேட்ஸ் போயிட்டாங்க. ஐயோ நம்ம தப்பா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கால இருந்து திருப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ் போயிட்டாங்க. கடைசியில தான் எங்க வந்திருக்காங்க? கடல் வழியா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து மும்பைக்கு வந்திருக்காங்க. ஓகேவா? ஏன் சார் மும்பைக்கு வந்தாங்க, அப்புறம் ஏன் கொல்கத்தால இருந்து ஏன் இதை மாத்தினாங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், மும்பை இஸ் த ரிச்சஸ்ட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி. இன்னும் சொல்ல போனா வேர்ல்ட்லயே வந்து ஒரு முக்கியமான கண்ட்ரின்னு கூட இப்ப சொல்லலாம் மும்பை. எதற்காக அப்படின்னா, மகாராஷ்டிரா, அதாவது தெரியும் மும்பைல தான் மகாராஷ்டிரா. மும்பை மார்க்கெட்ன்றது மிகப்பெரிய மார்க்கெட். இன்னைக்கு நீ இந்த ஃபேன் ஓடுது இல்லைங்களா, இந்த ஃபேன் வந்து மும்பைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும், இந்த எல்இடி லைட் இதெல்லாம். ஆனால் அது அப்படியே சந்தைப்படுத்தி படுத்தி 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 போய் 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 ரீச் ஆகி நமக்கு வர்றதுக்கு 2 to 3 years ஆகும். அப்ப அதிகப்படியான சந்தை மார்க்கெட் எங்க நடக்குது? மும்பைல. அப்ப ஹெட் குவார்டர்ஸ் எங்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க ஆர்பிஐ? மும்பைல மாத்திட்டாங்க. இது எப்ப நடக்குது? 1937 ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பைல மாத்திடுறாங்க. ஓகே. சோ அடுத்தது போர்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஒரு ஆர்பிஐ இருக்கு, இப்ப வந்து தமிழ்நாடு இருக்கு. யார் அதோட சீஃப்? சீஃப் மினிஸ்டர் தான் சீஃப். அதுக்கப்புறம் தான் அமைச்சர்கள், கவர்னர், இவங்கெல்லாம் இருப்பாங்க. பட் அதே மாதிரிதான் இங்க போர்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஓகேவா? டோட்டலா தேர் ஆர் 21 போர்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. 21 போர்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஒரு அதாவது ஆர்பிஐல எத்தனை போர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க? 21 பேர் இருப்பாங்க. ஓகேவா? இவங்க எல்லாருமே அப்பாயின்ட் பண்றது, நாமினேட் பண்றது எல்லாமே எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா, த பீரியட் ஆஃப் 4 years. அண்டர்லைன் பண்ணிக்கோங்கப்பா. சும்மா கதை சொல்றேன் அப்படின்னா இது பண்ணாதீங்க. நீங்க நினைச்சுக்கலாம், நம்மளா வந்து நினைச்சுக்கிறது ஒரு ஆட்சி மாற்றம்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னு நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டோம். பட் இங்க அப்படி கிடையாது. எவ்ரி 4 years மாத்துவாங்க. இல்ல இவரே கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னாலும் ஆர்பிஐ வந்து அவங்களே கண்டினியூ பண்ண வைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கோம் ஒரு சார்ட் மாதிரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து மொத்தம் எத்தனை? 21 பேர். ஓகேவா? அந்த 21 பேத்துல கண்ணா
இது மட்டும் பாஸ் பண்ண ஒரு நிமிஷம். ஸோ போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர்பிஐல மொத்தம் எத்தனை பேர்? 21 பேர். ஓகே. ஸோ அதுல அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் 21 பேர்த்துல அபிஷியல் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் இருப்பாங்க. இந்த அபிஷியல் டைரக்டர்ஸ்ல ஒருத்தர் தான் கவர்னர். ஆர்பிஐயோட கவர்னர்னு சொல்றோம் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 21 போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், அதுல அபிஷியல் டைரக்டர்ஸ் 5 பேரு. அந்த 5ல ஒருத்தர் வந்து கவர்னர். அவர் தான் நம்ம நோட்ல கையெழுத்து போட்டு வைப்பாரு. அவரோட கையெழுத்து தான் இருக்கும். ஓகேவா? ஒண்ணு. மீதி எல்லாரும் யாருன்னு கேட்டீங்கன்னா மீதி 4 பேர் டெபுட்டி கவர்னர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ டோட்டலா இந்த 5 பேர் முடிந்தது. 21ல 5 பேர். மீதி 16 பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அபிஷியல் டைரக்டர்ஸ்குள்ள வந்துருவாங்க. நான் அபிஷியல் டைரக்டர்ஸ் எத்தனை பேரு? 16 பேர். ஓகேவா? இந்த நான் அபிஷியல் டைரக்டர்ஸ்ல 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா they are nominated by government in various fields of directors. என்னென்ன வேரியஸ் ஃபீல்டு? ஒரு பேங்க் நடத்துறோம்னா என்னென்ன வேணும்? எக்கானமிஸ்ட், ஃபர்ஸ்ட் அக்கௌண்டன்ட், எக்கானமியில எதா இருக்கணும், வெதர் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஏன்னா ஒரு கண்ட்ரியில இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒரு பேங்க் நடத்த முடியும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பீப்புள்ஸ் மணி ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ அந்த 10 பேருமே வேற வேற ஃபீல்ட்ல இருந்து வருவாங்க. என்னென்ன ஃபீல்டுனா ஃபார் எக்ஸாம்பிள் எக்கானமிக்ஸா இருப்பாங்க, இல்லாவிட்டால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்டா இருப்பாங்க, இல்லாவிட்டால் வெதர் ரிப்போர்ட்டர்ஸ். இது நான் சொல்றது 3 எக்ஸாம்பிள். இன்னும் நிறைய இருக்கு. கொஞ்சம் அதை கொஞ்சம் ஹோம்ஒர்க்கா நீங்களே பார்த்துட்டு வாங்க. ஸோ மீதி 16ல 10 பேர் இப்படி. ஓகேவா? மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. மீதி 6 பேர்ல 2 பேர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அபிஷியல். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 2 அபிஷியல் இருப்பாங்க. மீதி 4 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் போர்டு டைரக்டர். மீதி 4 பேரு லோக்கல் போர்டு டைரக்டர். இப்ப இந்த 21 பேருக்கு கணக்கு வந்துருச்சா? ஓகேவா? திரும்ப சொல்லணுமா? தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ இந்த 5 கவர்னரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த 5 கவர்னரும் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அதை வந்து மக்களோட ஒரு பிரதிநிதியா இருந்து அதை அனலைஸ் பண்ணி சொல்றது யாரோட வேலை? அந்த 10 வேரியஸ் ஃபீல்டு டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வேலை தான் அது. இப்ப வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, எப்பா அந்த ஒரு லோன் கொடுக்கலாமா, இந்த அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, பேங்கை இம்ப்ரூவ் பண்ணலாமா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி கொண்டு வந்து யார் கொடுக்கணும்? இந்த 10 வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்கவங்க தான் அனலைஸ் பண்ணி இந்த 5 பேத்துக்குமே ரிப்போர்ட்டா கொடுக்கணும். இதை அனலைஸ் பண்ணி தான் அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க. அடுத்தது நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்? லோக்கல் போர்டு டைரக்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ லோக்கல் போர்டு டைரக்டர்ஸ் அப்படின்னா என்ன? லோக்கல் போர்டுனா என்ன? இப்ப நம்ம எந்த பேங்க்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஆர்பிஐ. ஆர்பிஐ எங்க இருக்கு? இந்தியா. ஸோ இந்தியால லோக்கல் அப்படின்னா நம்ம ஏரியா. ஓகேவா? ஸோ டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 4 டைரக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியால தான் இந்த லோக்கல் போர்டு டைரக்டர்ஸ் இருப்பாங்க. எங்கெங்க இருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் தே ஆர் அட் சென்னை மெயின் பிரான்ச். செகண்ட் ஒன் தே ஆர் அட் மும்பை. தேர்ட் ஒன் தே ஆர் அட் டெல்லி. ஃபோர்த் ஒன் தே ஆர் அட் கொல்கத்தா. நாட்டின் அந்தந்த பகுதியில் உள்ள பண புழக்கங்களை, அதாவது பண புழக்கங்கள், பண தேவைகள், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி யாரு? இந்த லோக்கல் போர்ட் டைரக்டர்ஸ் வந்து கொடுக்கணும். யாருக்கிட்ட கொடுக்கணும்? இந்த 10 பேர்த்துக்கிட்ட கொடுக்கணும். இந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க? அந்த 5 கவர்னர்ஸ்ட கொடுப்பாங்க. அப்புறம் அந்த நடுவுல கவர்மெண்ட் அபிஷியல், அவங்களுக்கும் இதுதான் ஒர்க். ஏன்னா என்னதான் ஆர்பிஐ தனியா வந்து ஒரு இது நடத்திட்டு இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 2 ஆளு உள்ள இருந்துதான் ஆகணும். அதுதான் அவங்களோட ஒர்க். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னப்பா பார்க்க போறோம்? ஓகே. Do you need any break? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்றதும் இதுவும் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். பட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ.
இந்த ஆர்பிஐ சுத்தி பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 நார்ம்ஸ் இருக்கு அவங்களுக்கு. நார்ம்ஸ்னா எப்படி சொல்றதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுன்னு பிரிச்சு கொடுப்பாங்க இல்லையா. இப்ப வந்து நம்மளே ஒரு மளிகை கடை வச்சிருக்கோம், பேக்கிங்க்கு ஒரு ஆளு, பில்லு போட ஒரு ஆளு, பொருள் தரமா இருக்கான்னு பாக்குற ஒரு ஆளு, லோடு இறக்குறதுக்கு ஒரு ஆளு, லோடு ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா 9 வகையா பிரிச்சிருப்பாங்க. 8 வகையாக இருந்தது, இன்றைக்கு அது 9 வகையா 9 கைண்ட் ஆஃப் ஆபரேஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. ஐ மீன் ஃபங்க்ஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெகுலேட்டர் ஆஃப் பினான்சியல் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம்? ஓகே, ஸோ ரெகுலேட்டர் ஆஃப் பினான்சியல் சிஸ்டம் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஐபிஎல் நடக்குது. ஒரு ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் மட்டும் இருப்பாங்களா, நடுவில் யார் இருப்பாங்க? கரெக்ட், கோச் எதுக்குள்ள வராரு? அம்பையர்ஸ். ஸோ நீ கரெக்டா பண்றியா, கரெக்டா விளையாடுறியா, ரூல்ஸை ஃபாலோ பண்றியா அப்படின்னு பாக்குறது யாரு? ஆர்பிஐ. அந்த ஆர்பிஐ யார்கிட்ட இந்த கண்ட்ரோலை கொடுக்குறாங்க? ரெகுலேட்டர் ஆஃப் பினான்சியல் சிஸ்டம். இவங்க தான் ரூல்ஸ் போடுவது அனைத்தும். ஓகேவா? இவங்களோட மெயின் என்ன அப்படின்னா நானே கொடுத்துருப்பேன், பினான்சியல் ரெகுலேஷன் பிளஸ் சூப்பர்விஷன். அதுல கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். பினான்சியல் ரெகுலேஷன் பிளஸ் சூப்பர்விஷன், அதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐல இந்த ரெகுலேட்டர் ஆஃப் பினான்சியல் சிஸ்டமோட பார்ட்டா இருக்கும். இதுல என்ன சார் அப்படின்னா ஒரு பேங்க் எவ்வளவு வந்து லிக்விட் கேஷா வச்சிருக்கணும், ஓகேவா, எவ்வளவு வந்து ரிசர்வ்ல வச்சிருக்கணும், அமௌண்ட் வந்து எவ்வளவு ரிசர்வ்ல வச்சிருக்கணும், எவ்வளவு லிக்விட் கேஷா வச்சுக்கணும், இது எல்லாமே யாரு பார்க்கணும்? ரெகுலேட்டர் ஆஃப் பினான்சியல் சிஸ்டம். இவங்க தான் பார்த்தே ஆகணும். அண்ட் இதுல ஏதாவது பேங்க்ல இருந்து தவறுகள் பண்ணாங்கன்னா அந்த பேங்கோட இதுக்கு ஃபைன் போடலாம், அவங்களோட ஆபரேஷன்ஸை ஸ்டாப் பண்ணலாம். ரீசெண்டா பார்த்துருப்பீங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஃபைன் போட்டாங்க, அண்ட் ஈவன் எஸ்பிஐக்கே ஃபைன் போட்டாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐடிஎஃப்சிக்கு போட்டாங்க, அண்ட் பேடிஎம். இதெல்லாமே அண்டர் ஆர்பிஐ தான். நீ வந்து இந்தியாவுக்குள்ள நீ வந்து என்ன பேங்கோ நான் பேங்கிங் இது வச்சிருக்கியோ எல்லாமே அண்டர் ஆர்பிஐ தான். நீ ஏதாவது தப்பு பண்ணனா அதை பார்க்குற வேலை தான் இந்த ரெகுலேட்டர் ஆஃப் பினான்சியல் சிஸ்டமோட ஒர்க். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருச்சா இந்த ரெகுலேட்டர் ஆஃப் பினான்சியல் சிஸ்டமோட பாட்டு? நான் செகண்ட் ரெண்டாவது என்னது அப்படின்னா மானிட்டரி அத்தாரிட்டி. சேம் அதே கிரிக்கெட் விளையாடுறோம், அதே அம்பையர் இருக்காரு, இப்போ ஒன்று கொண்டு வராங்க இப்படின்னு, அது என்னப்பா? டிஆர்எஸ் அப்படின்னா என்னாச்சு? என்னது? தோனி ரிவ்யூ சிஸ்டமா? அப்புறம் குட். ஸோ இப்போ நீங்க இந்த ரெகுலேட்டர் ஆஃப் பினான்சியல் சிஸ்டம்லாம் ஒரு விஷயத்த பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இதை அத்தாரைஸ் பண்ணணும் ஒருத்தவங்க, அவங்க தான் இந்த மானிட்டரி அத்தாரிட்டி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க? ஹி இஸ் லைக் அ தேர்ட் அம்பையர். இவங்க பண்ணிருக்கிறதெல்லாம் கரெக்டா? ஓகேவா? அதுதான் நாங்க பிரீஃபா உங்களுக்கு கொடுத்துருப்போம். மானிட்டரி பாலிசி ரெஃபர்ஸ் டு த பாலிசி ஆஃப் த சென்ட்ரல் பேங்க் வித் ரிகார்ட் டு த யூஸ் ஆஃப் மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்டர் இட்ஸ் கண்ட்ரோல் டு அச்சீவ் த கோல்ஸ் ஸ்பெசிஃபைடு இன் த ஆக்ட். நம்ம நாட்டோட பணப்புழக்கம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற கண்ட்ரோல் ஆர்பிஐ கிட்ட தான் இருக்கும். சொல்றது புரியுதா? ஸோ அதையெல்லாம் யார் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டரி ஆஃப் பினான்சியல் சிஸ்டம் பார்ப்பாங்க. இது கரெக்டான யார் செக் பண்ணுவாங்க? மானிட்டரி அத்தாரிட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒன் ஆஃப் த தேர்ட் அம்பையர் மாதிரி. ஓகேவா? ஸோ மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை அப்படியே நான் சொல்றேன். அதாவது ஒரு நாட்டோட பணவீக்கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு நாட்டோட பணவீக்கம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 5, 2016 வரைக்கும் எவ்வளோ இருந்ததுன்னா 4 ± 2% வரைக்கும் இருந்தது. பட் ஆனால் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 2 to 6% வரைக்கும் தான் இருக்க வேண்டும். பணவீக்கம்னா தெரியும்ல,
நீ வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்குறது வைக்கிறது நமக்கான பணவீக்கம்லாம் இதுதான். நம்ம நாடோட பொருளாதாரத்தோட இது 2 to 6% வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? Accordingly, the central government has modified in the official gazette 4% consumer price index. அதாவது CPI னா என்னன்றதை அதுல நோட் பண்ணிக்கோங்க. 4% consumer price index. அதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? எவ்வளவு இருந்தது? ஆகஸ்ட் 5, 2016 4 ± 2% வரைக்கும் இருந்திருக்கு. ஓகேவா? CPI னா என்னது? கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகே, இந்த பணவீக்கம் சொல்றாங்களே அதுக்கான இங்கிலீஷ்ல என்னப்பா? பணவீக்கம்னா இங்கிலீஷ்ல என்ன? இன்ஃப்ளேஷன். தெரியாதவங்க எழுதிக்கோங்க. INFLATION. இன்ஃப்ளேஷன் அப்படின்றது தான் பணவீக்கம். சோ இந்த மானிட்டரி அத்தாரிட்டியோட வேலை என்னன்றதெல்லாம் தெரியுதா? ஒரு நாட்டோட பணப்புழக்கம் எப்படி இருக்கணும், பணவீக்கம் எந்த அளவுக்கு இருக்கணும், எவ்வளவு பெர்சன்டேஜ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் யார் பார்க்கணும்? இந்த மானிட்டரி அத்தாரிட்டி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RBIல இந்த செகண்ட் இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு ஐடியா இருக்கா? ஓகே, அடுத்தது போலாமா? இஷ்யூர் ஆஃப் கரன்சி. இதுதான் மூணாவது ஃபங்க்ஷன். RBI has the sole authority for the issue of currency notes. கரன்சி நோட் யார்கிட்ட இருந்து வருது? ஓகே, சோ இதுக்கு வந்து ஒரு RBIல ஒரு ஆக்ட் இருக்கு. அண்டர் த செக்ஷன் 22 of the RBI Act, under the section 22 of the RBI Act gives this authority to the RBI. இந்த இஷ்யூ ஆஃப் கரன்சி நோட்ஸுக்கு RBI ஆக்ட் படி செக்ஷன் 22 இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இவங்க தான் வந்து இஷ்யூ ஆஃப் கரன்சினா என்னன்றதை இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இஷ்யூர் ஆஃப் கரன்சி. இப்ப வந்து ஒரு பேங்க்குக்கெல்லாம் வந்து நம்ம பணம் அனுப்புறாங்க, வைக்கிறாங்க. ஆமா இல்லையா சார்? புது நோட்டு வந்திருக்கா? அப்ப என்ன ஆகுது? சர்க்குலேஷன் நடக்குது. எங்க இருந்து? RBIல இருந்து வந்து மற்ற பேங்க்குக்கு எல்லாம் சர்க்குலேட் பண்றது. அதெல்லாம் பண்றது யாரு? அந்த ஃபங்க்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது யாருன்னா அவங்க தான் வந்து இஷ்யூர் ஆஃப் கரன்சி. இது எந்த ஆக்ட் படி வருது? அந்த சாரி இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா RBI பத்தி படிச்சுட்டு இருக்கோம். பட் RBIன்னு ஒண்ணு கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா ஓகேவா, எப்ப 1934 அதுக்கப்புறத்துல இருந்து நடந்ததுதான். நமக்கு வந்து பிரிட்டிஷ் காலத்தை பத்தி எல்லாம் இங்க கேட்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு போனா, பண்டைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நெல்லு கொடுத்தா அரிசி தருவான், இல்ல நெல்லு கொடுத்தா வர மீன் என்ன சொல்றது வேற ஏதாவது கம்பு அந்த மாதிரி தருவான். எப்ப நோட்டா மாறுதுன்றதெல்லாம் நமக்கு தேவையில்ல. பட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் அ ஜெனரல் நாலேஜ். ஓகேவா? கைத்தட்டுங்க. ஒரு விஷயம் சொல்றாங்க ஏதோ ஒண்ணு. ஓகேவா? பட் ஆனா இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட கரன்சி இப்ப நம்ம ரூபா நோட் யூஸ் பண்றோம் இல்லையா, இதெல்லாம் எங்க வருது அப்படின்றத பத்தி தான் பாக்குறோம். நீங்க சொல்ற டாபிக்கை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைலா இல்ல, அப்புறம் நம்ம ஃப்ரீயா கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்றப்ப பேசலாம். பட் நீங்க சொன்னது உண்மைதான். பேப்பர் மூலியமா, அதாவது நாணயங்களா கொண்டு வந்தது 1861ல கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல தகவல், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ the Department of Currency Management located at Central Office, Mumbai. The Department of Currency Management located at Central Office, Mumbai. So 4 இது சொல்லியிருக்கோம். அதுல ஒரு ஹெட் குவார்டர்ஸ், அதுல ஒரு இதுல மும்பைல தான் வந்து கரன்சி மேனேஜ்மெண்டோட இதெல்லாம் பாக்குறாங்க. ஓகேவா? ஸோ இஷ்யூர் ஆஃப் கரன்சினா புரியுதா? ஹெட்டிங்லயே நமக்கே தெரிஞ்சிருது. ஓகேவா? அடுத்தது பேங்கர்ஸ் பேங்க். பேங்கர்ஸ் பேங்க் இது நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இதோட தமிழ் ஆக்கம் நான் சொல்றேன். RBI is the bank of all banks in India as it provides the loan to banks and bankers, accept the deposit of banks and rediscount the bills of box.
issuer of license, prudential norms, foreign exchange, and controlling KYC norms, lender of last resort, clearing house, control over NBFI, banking ombudsman, and banking codes and standards, Board of India, fair practices, codes for lenders. So இதுல என்ன தெரியுது? பேங்கர்ஸ் பேங்க்ல இப்ப நான் சொன்ன பாயிண்ட் வச்சு ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கின்றதா? சரி, நானே சொல்றேன், இதை தமிழ்ல சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பேங்க்குக்கு ஓகேவா லோன் தேவை. இப்போ வந்து இந்தியன் பேங்க்ல வந்து சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட ஒன்று ஆச்சு, எல்விபியா ஜப்தி அடையிற நிலைமை போய் இப்போ டிபிஎஸ் அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து எங்களுக்கு லோன் கொடுங்க, லோன் தருவாங்க. அவங்க கிட்ட இருக்க ஷேர் ஹோல்ட்ஸ் அதெல்லாம் வச்சு லோன் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி பேங்கர்ஸுக்கே லோன் தரது தான் பேங்கர்ஸ் பேங்க். நீங்க நினைச்சுக்காதீங்க அடகு கடை போட்டிருப்பாங்க பேங்கர்ஸ் அப்படின்ட்டு. பேங்கர்ஸ் பேங்க், அடகு கடை, இதெல்லாம் லோக்கல், அதை விட்டுருக்கு. நான் சொல்றது இங்க அவங்களுக்கெல்லாம் பண்றது யாரு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ், பேங்கர்ஸ் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ். அவங்களுக்கு அந்த லோன்லாம் கொடுக்கறது, எவ்வளோ லோன் வேணும் அப்படின்னு பார்த்து ஆர்பிஐல அவங்க கேட்டு வாங்கிக்கிறது. இதை யார் கொடுக்கணும்? ஆர்பிஐ தான் கொடுக்கணும். அண்டு இந்த பேங்கர்ஸ் பேங்க் இருக்காங்க இல்லையா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் பண்றவங்க, இவங்க வேற என்னென்ன பண்ணலாம்? இஷ்யூர் ஆஃப் லைசன்ஸ்னா என்ன அர்த்தம்? இப்ப ஜனா பேங்க்னு வந்திருக்கு, உற்சவ்னு ஒன்று வந்திருக்கு, வேற என்னென்னமோ நிறைய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இவங்களுக்குலாம் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் புதுசா ஒரு பேங்க் வந்து பிரான்ச் போடுறாங்க, எங்கனாலும் ஒரு லைசன்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் யார் கொடுக்கணும்? பேங்கர்ஸ் பேங்க். பேங்கர்ஸுக்கு பேங்க் யார் கொடுக்குறாங்க? ஆர்பிஐ தான் கொடுக்கணும். அண்ட் அடுத்தது ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதுக்குன்னு ஒரு ரிசர்வ் தனியா இருக்கு. என்ஆர்ஐயோட இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் கரன்சியோடது. அண்ட் கேஒய்சி நார்ம்ஸ். இப்ப நீங்க எங்க பேங்க்ல ஓபன் பண்ணாலும், சார் உங்களோட கேஒய்சி இருக்கா? கேஒய்சினா என்ன? நோ யுவர் கஸ்டமர். எக்ஸலண்ட் ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. நோ யுவர் கஸ்டமர் தான் எக்ஸலண்ட், சாரி கேஒய்சியோட ஃபுல் ஃபார்ம். அண்ட் இது கூட நமக்கு தெரியாம இருந்தக்கூடாது. ஓகேவா? கேஒய்சியோட நார்ம்ஸ் எல்லாம் யாரு செட் பண்ணி வைக்கிறது? இந்த பேங்கர்ஸ் பேங்க் ஃபங்க்ஷன்ஸ் தான். அதுக்கு அடுத்தது இந்த பேங்க்ல வந்து என்பிஐ ஆகிறது, அப்புறம் பேங்க் ஒழுங்கா வேலை செய்யாம இருக்கிறது, இதெல்லாம் யார் பாத்துக்கிறது? பேங்கர்ஸ் பேங்க். இதுல ஒரு முக்கியமான தகவல் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னா, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, பேங்கிங் ஒம்புட்ஸ்மன். பேங்கிங் ஒம்புட்ஸ்மன் அப்படின்னா என்னப்பா? கொஞ்சம் சீக்கிரம். பேங்கிங் ஒம்புட்ஸ்மன்னா என்ன? எனி ஐடியா? தெரியல. இப்ப நீங்க ஒரு பேங்க்குக்கு போறீங்க, நீங்க வந்து ஒரு அக்ரி லோன் கேக்குறீங்க, உங்க பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க. நீங்க ஒரு 15 நாள் கழிச்சு போறீங்க, யார் நீ அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உங்களுக்கு என்ன வரும்? நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. சார் லோனோட ப்ராசஸ் என்னாச்சு? யார் நீ? கோவம் வரும். ஸோ அந்த கோவத்தை எப்படி காட்டலாம்? அதுக்காக போற எல்லாத்துக்கும் கோவப்பட முடியாது. நான் நடந்து வந்தேன், என்னை வந்து எஸ்கலேட்டர் வைக்கல, எனக்கு உட்கார சேர் கொடுக்கல, இதெல்லாம் கிடையாது. அங்க இருக்கிறவர்கள் உங்களுக்கு சரியான தகவலோ, ஓகேவா, பேங்கிங் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏதாவது தவறான தகவல்கள் கொடுக்குறாங்களோ, இல்ல நீங்க கேட்கறதுக்கான இது வரலையோ, இதை எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஆன்லைன்ல போயிட்டு பேங்கிங் ஒம்புட்ஸ்மன் அடிச்சிங்கனாலே அடுத்தடுத்து வந்துடும். எந்த பேங்க், எந்த பிரான்ச்சு, என்ன அவங்களோட query என்னன்னு வரும். நீங்க அதுக்கு மெயில் தட்டினீங்க அப்படின்னா அதுக்கு இமிடியேட் ஸ்டெப் எடுக்கிறது தான் இந்த பேங்கிங் ஒம்புட்ஸ்மனோட முக்கியமான வேலை. இது வந்து நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லை. ஓகேவா? ஏன்னா எல்லாரும் போவோம், அந்த பேங்கர்ஸ் மேல கோவப்படுவோம். ஈவன் கேஸ்ல உட்காந்துருக்கவங்க போன் பேசக்கூடாது, ஆனால் ஹெட்செட் இல்லாம யாரும் உள்ள உட்காந்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு வயதான ஒரு முதியவர்களோ யாரோ போறாங்க, லேட் பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து தாராளமா இதை வந்து கம்ப்ளைண்டா பண்ணலாம். நான் எதை வேணா நீங்க கம்ப்ளைண்டா பண்ணலாம். அதுக்கான ஸ்டெப்பு ஒன்று உடனே எடுப்பாங்க, இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு எடுப்பாங்க, ஆனா எடுப்பாங்க. அதுதான் இந்த பேங்கிங் ஒம்புட்ஸ்மன் ஸ்கீம்னு சொல்றது. ஓகேவா? ஸோ கிளியரா புரிஞ்சுக்கிச்சா?
பேங்கர்ஸோட பேங்க் என்ன அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்றது வச்சு ஏதாவது உங்களுக்கு புதுசா தெரியுதா? இல்லை சார், எனக்கு எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் தான், அப்படிதான் இருக்கா? கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு கேட்குறேன். ஓகே, ஸோ அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பேங்கர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன் இதோட இது என்ன அப்படின்ட்டு. பேங்கர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, RBI acts as bankers both to the central and state government. It provides short-term credit in இதை நான் கட் பண்ணிக்கிறேங்க. It provides short-term credit and it manages all new issues of government loans, servicing the government debt outstanding and nurturing the market of government's securities. இது வந்து ரொம்ப பிரீஃபா இருக்கும், புரிஞ்சவங்களுக்கு ஓகே, புரியாதவங்களுக்கு முக்கியமான விஷயம் இதுல என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கவர்மெண்டே நடத்துறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. பாதாள சாக்கடை திட்டம், அவிநாசி அத்திக்கடவு திட்டம், கூட்டு குடிநீர் திட்டம், சாலை விரிவாக்க திட்டம், மரம் நடுதல் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களுக்கான இலவச பயண இந்த திட்டம் அந்த திட்டம், இது எல்லாத்துக்குமே யார்கிட்ட போய் கேட்கணும்? பணம் பேங்க்ல. ஸோ அதுவும் RBI கிட்ட தான் போய் கேட்கணும். ஒரு கவர்மெண்ட் அவனே தெளிவா போட்டிருக்கான், RBI acts as a banker for both central and state governments. ஓகேவா? ஷார்ட் டேர்ம் கிரெடிட் லோனும் கொடுப்பான். ஓகேவா? நாங்க கொடுங்க, நாங்க வந்து இப்ப வசூல் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, சென்னையில இருக்கே, அது பேர் என்னப்பா, பூங்கா, உயிரியல் பூங்கா. சென்னையில ஒரு உயிரியல் பூங்கா இருக்கு, எனக்கு பேர் மறந்து போச்சு, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். வண்டலூர். அதை நான் மேம்படுத்தணும் அப்படின்னா மேம்படுத்தி என்ன பண்ணுவாங்க, மக்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கு டிக்கெட் போடுவாங்க, அப்ப கலெக்ட் பண்ணுவோம். ஸோ ஷார்ட் டேர்ம்ல நான் ரீபே பண்ணிடுறேன், இதுக்கு பேர் தான் இந்த மாதிரியான லோன். அதே மாதிரி டோல்கேட் போடுறாங்க, லோன் வாங்குறாங்க, மக்கள்கிட்ட வாங்குறாங்க, லோனை கட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ பேங்கர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னா இதுதான். ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், RBI acts as banker for both central and state government. இது ரொம்ப முக்கியம். அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெகுலேட்டரி ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட். ரெகுலேட்டரி ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, The Payment and Settlement Systems Act of 2007. அண்டர்லைன் பண்ணிக்கோங்கப்பா. The Payment and Settlement Systems Act of 2007 பிராக்கெட்ல PSS Act. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Gives RBI oversight authority for the payment and settlement systems in the country. இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், RBI focuses on the development and functions of safe, secure and efficient payment and settlement mechanism. இதுலயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பேமெண்ட் செட்டில்மெண்ட். ஓகேவா? அண்டர் த ஆக்ட் ஆஃப் 2007ல என்ன பண்றாங்க, ஓவர்சைட் அத்தாரிட்டி ஃபார் த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் இன் த கண்ட்ரி. ஓகேவா? ஸோ யார் யாருக்கெல்லாம் அவங்க பணம் RBI மூலியமா போகுதோ, நீங்க பேங்க்கு கொடுக்கறதா இருக்கட்டும், கவர்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், ஸோ போத் இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட், அதாவது வாங்குறது கொடுக்கறது, இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அத்தாரிட்டி போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு லோனை கொடுத்துட்டேன், நான் ரிட்டர்ட் ஆகி போயிட்டேன், அடுத்து அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ், அங்கே ஒரு ஆள் இருந்தாலும் அதை கரெக்டாக பார்த்து அதை வாங்க முடியும். அந்த வேலை தான் இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட். ஓகேவா? என்னடா இவர் எல்லாமே ஷார்ட்கட்ல சொல்றாரு தம்பி, நான் வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 18 டாபிக். எசார்னோ 18ல நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். RBIயோட இன்ட்ரோடக்ஷனும் ஃபங்க்ஷன்ஸும் பத்தி. இன்னும் இந்த இதுக்குள்ளேயே வந்து இன்னும் ஒன்னொன்னா அடுத்தடுத்த டாபிக் உள்ள போறப்ப டீட்டெயில்டா இருக்கும். இப்போதைக்கு இதுவாவது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? ஸோ இதுதான். அடுத்தது 7வது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒன்ஸ் இது ஒரு வாட்டி நம்ம இங்கிலீஷ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்கள்கிட்ட இருக்க நோட்ஸ் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எதுக்குடா இவர் ஒரு வாட்டி இங்கிலீஷ்லையும் சொல்றாரு தமிழ்லையும் சொல்றாரு? சிலர் பேங்கை வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதுவீங்க மேக்சிமம்.
ஓகேவா? ஸோ நான் இங்கிலீஷ்ல பாயிண்ட்ஸாகவும் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்லைன் பண்றதுக்கோ நோட் பண்றதுக்கோ நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்ல சொல்றது எதுக்கு அப்படின்னா சிலருக்கு நான் சொல்லுவது புரியாம இருக்கலாம். ஆனா நான் தமிழ்ல சொன்னதுக்கு அப்புறம் அதை இங்கிலீஷ்ல அவங்க அண்டர்லைன் பண்ணிட்டாங்கன்னா, இப்ப நிறைய பேருக்கு இன்ஃபிளேஷன்னா என்னன்னு தெரியாம இருந்தது. வாட் இஸ் பணவீக்கம்? இப்ப நான் சொன்னேன், அது இப்ப தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ நியூ வேர்ட்ஸ் கத்துக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்லயும் சொல்றேன், தமிழ்லயும் சொல்றேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நோட் பண்ணது இருக்கு உங்ககிட்ட, பிடிஎஃப்ல பாத்துக்கோங்க. Being the banker of Central Government of India, the RBI is responsible for implementation of government's policies related to agriculture and rural development. இதில் நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தைகள் என்னன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அங்கே போர்டில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது, the RBI also ensures the flow of credit to other priority sectors as well. The RBI also ensures the flow of credit to other priority sectors as well. Na agriculture rural development போக மற்ற செக்டார்ஸ் இத பத்தி வந்து நம்ம பின்னாடி தான் பார்க்க போறோம். இப்போ நமக்கு அவ்வளவு முக்கியமா இந்த ஃபர்ஸ்ட் இதுல தேவையில்ல. ஸோ இந்த சாப்டரை பத்தி நம்ம டீட்டெயில்டா பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது செக்ஷன் 54 ஆஃப் த RBI ஆக்ட். Section 54 of the RBI Act in 1934 gives stress on giving specialized support of rural development. Priority sector lending is also in key focus area of the RBI. So simple சொல்லணும் அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நான் சொன்ன வரைக்கும் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? அந்த செக்ஷன் 54 ஆஃப் த RBI ஆக்ட் தயவு செஞ்சு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கேட்பான். ஓகேவா? அந்த ஆக்டை பத்தி இப்ப நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு அது இதுலயும் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பான். கேட்கலன்னா உடனே ஏன்டா கேட்கலாம் கேட்காதீங்க, இப்ப கேட்கலன்னாலும் அடுத்த வாட்டி கேட்பான். ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக், நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸ்டாட்டிக்னா என்னன்னு, திரும்ப திரும்ப கேட்காதீங்க. ஸோ இப்போ டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம மெயினா என்ன பார்த்தோம்? அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இப்போ அக்ரிக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஆனால் கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு மணி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் என்னது? அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் என்ன? நம்மளோட கிராம வளர்ச்சி திட்டங்கள் இப்ப நிறைய ஜல்ஜீவன் திட்டம், இந்த குடிநீர் விநியோகம் இப்ப எல்லா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்களா, இதெல்லாமே என்ன? இதுக்கெல்லாம் யார் ஃபண்டு கொடுப்பா? RBI கவர்மெண்ட் கொடுக்கும். இதுக்கு பேர் தான் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இத வந்து உண்மையாலுமே இதான் பண்றதுக்கு தான் கேட்கறானா? இருக்கா இல்லையா? உண்மையாலுமே வந்து மக்களுக்கு ஃப்ரீ வைஃபை கொடுக்க தான் கேட்கறாங்களா? உண்மையாலுமே வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து பண்ணி இது பண்றாங்களா? அதுக்கு தான் கேட்கறாங்களா? ஸோ அந்த ஆக்டை எப்போ போட்டுட்டாங்க? செக்ஷன் 54 RBI ஆக்ட்ல 1934 வந்து இதை கொண்டு வந்துட்டாங்க. மக்களுக்காக, மக்களோட வளர்ச்சி, பப்ளிக்கோட வெல்ஃபேர் வளர்ச்சிக்காக இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது மேனேஜிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். தம்பி இப்ப நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சதா இல்ல எனக்காக சும்மா ஏதாவதுன்னா நிப்பாட்டி தயவு செஞ்சு கேளுங்க, அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு வாட்டி கிளாஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா திரும்ப திரும்ப டவுட்ஸ் கேளுங்க, திரும்ப இதே கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க உட்காந்து படிங்க. அண்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு சும்மா நோட்ஸா எடுக்கல. இப்ப இதை நான் கையில வச்சிருக்கேன். நான் உங்கள்கிட்ட பல வாட்டி சொல்லியிருப்பேன், கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், பேங்கிங் டேர்ம்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எழுதி படிங்கடான்னு. இப்ப நான் அதை எழுதி வச்சுட்டேன், இதை நான் எப்ப எடுத்தாலும் நான் ரிவைஸ் பண்ணிக்குவேன். ஓகேவா? ஈவன் எனக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு, ஐ கேன் ஆல்சோ ரைட். ஓகேவா? ஸோ எழுதி வைங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு பிடிஎஃபா கொடுக்குறேன்னா தயவு செஞ்சு சொல்றேன், அந்த பிடிஎஃப் ஃபைலை எடுத்துட்டு போயிட்டு ஒரு நோட்டு, புது நோட்டு தான் நானும் போட்டிருக்கேன், போட்டு பேங்கிங் அவேர்னஸ்ன்னு போட்டு இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லை அதுல இருக்கிறதே எழுதிட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு தமிழ்ல சைட்ல எழுதி வைங்க, அப்பதான் புரியும். ஓகேவா? ஸோ அடுத்தது மேனேஜிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஈஸியா மேலேயே கொடுத்துட்டான், பட் இருந்தாலும் நான் ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். RBI is responsible also for maintaining external value of Indian currency as well as the internal value. Foreign exchanges reserves are held by RBI. அடுத்தது, it has a
wide power to regulate foreign exchange transaction under managing foreign exchange management FEMA foreign exchange management FEMA எப்ப கொண்டு வரப்பட்டது 1999ல கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆக்ட். சோ இது என்ன சார், இது எனக்கு தமிழ்ல சொல்லுங்க சார் அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்கலாம், ஃபாரின் கரன்சிஸ் இருக்கலாம், NRI கொண்டு வராங்க இல்லையா, அதை தனியா மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்கு தனியா ரிசர்வ்டுன்னு ஒன்று இருக்கு தனியா. இதை பத்தியுமே நம்ம இன்னும் பின்னாடி டீட்டெயில்டா பார்க்க போறோம். பட் இப்போதைக்கு இதுதான் மேனேஜிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா இதுதான். அதர் கண்ட்ரிஸோட பணங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக இங்க இருந்து அங்க போய் பாக்குறது இல்ல. இங்க சுத்திட்டு இருக்கு இல்லையா வெஸ்டர்ன் யூனியன் மணி, அவன்லாம் போய் கட்டுவான் ஒரு இடத்துல, அதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுவா? RBIல இந்த மேனேஜிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். தம்பி, ஊரக வளர்ச்சித்துறை, வணிகத்துறை, சுங்கவரித்துறைன்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான்ப்பா RBIல இந்த இப்போ வரைக்கும் நான் சொன்ன 8 ஃபங்க்ஷன்ஸுமே. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் FEMAனா என்னன்னு கேட்பான், நோட் பண்ணிக்கோங்க, விட்டுறாங்க. ஓகேவா? அடுத்தது கடைசியா ஒண்ணு என்னதுப்பா, டிடெக்ஷன் ஆஃப் ஃபேக் கரன்சி. ஸோ இந்த டிடெக்ஷன் ஆஃப் ஃபேக் கரன்சியும் இஷ்யூர் ஆஃப் கரன்சியும் மூணாவது பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்போம். இது ரெண்டுமே முன்னாடி ஒன்னாதான் இருந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RBI எத்தனை இருந்திருக்கும்? 8 இருந்தது. இப்போ நிறைய அச்சடிக்கிறாங்களா, இதுக்குன்னே தனியா இப்போ போட்டாச்சு டிடெக்ஷன் ஆஃப் ஃபேக் கரன்சி. முன்னாடி அந்த இஷ்யூர் ஆஃப் கரன்சி தான் யாரு, இதையும் பார்க்கணும். ஃபேக் கரன்சினா நான் இப்போ ஒரு ATM மிஷின்ல இருந்து 8 வரும், பேங்க்ல போய் நீங்க கொடுக்குறீங்க. ஸோ இதுக்கு ஒரு டீமை போடுவான், இது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, உள்ள ஏன் கேமரா வைக்கிறான், பிடிக்கிறாங்களா இப்போ கள்ள நோட்டு. ஓகேவா? அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் பண்ணி நோட்டெல்லாம் திரும்ப வாங்குறாங்க, எல்லாம் என்ன யார் பண்றா? எல்லாமே RBI தான். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RBI பார்த்து விட்டோம். அடுத்தது மிக 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 முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போறோம்னா, நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RBI. இப்போ என்னதான் நம்ம ஒரு வீட்டுக்கு ஓனராகவே இருக்கோம். ஓகேவா? நம்ம வீட்டோட ரூல்ஸ் 9 ரூல்ஸ் போட்டாச்சு. ஓகேவா? பட் அந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம ரூல்ஸ் போட முடியுமா? நீ இத்தனை மணிக்கு தான் சமைக்கணும், நீ இத்தனை மணிக்கு தான் சாப்பிடணும், நீ உன்ட்ட எவ்வளவு காசு இருக்காது என்கிட்ட கொடு, நான் வீட்டை வேணா வாடகைக்கு விடலாம், வாடகைக்கு விட்டு தம்பி இத்தனை மணிக்கு தான் கரண்ட் வரும், இத்தனை மணி இவ்வளவு நேரம் தான் தண்ணி செலவு பண்ணணும்னா நான் ரூல்ஸ் போடலாம். பட் எனக்குன்னு இல்லாத ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுதான் நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RBI. ஸோ இதை இன்னொரு விதமாக சொல்லலாம், ப்ரொஹிபிட்டரி, PROHIBITORY, ப்ராஹிபிட், அதாவது சொல்லுவாங்களா ப்ராபிஷன், தடை செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி, ப்ராஹிபிட்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் RBI. இங்கிலீஷ்ல சொல்றேன் ஃபர்ஸ்ட். த்ரூ RBI is vested with huge powers. huge powers அப்புறம் என்ன இருக்கு? இல்ல huge powers அப்புறம் ஓகே. So prohibitory functions of RBI ல நம்ம என்ன பார்க்கறோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், through RBI is vested with huge powers, there are some restrictions. அப்புறம் provisions on functioning of RBI, there are as follows. அதாவது என்னென்னலாம் நீ பண்ணக்கூடாது, என்னென்னத்துக்குலாம் உனக்கு உரிமை இல்லை அப்படின்றத இதுல கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், it cannot provide any direct financial assistance to any industry or trade or business. ஸோ தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, RBIக்கு டைரக்டா ரிலையன்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கான், ரிலையன்ஸ் கம்பெனின்னு ஒன்று இருக்கா, RBI போய் டைரக்டா போய் ரிலையன்ஸ் உள்ள நேரா போய் எப்பா கதவை தர லோனை கொடு, நீ போய் பேங்க்ல கேளு, எந்த பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், எதுல கேளு. ஆனால் டைரக்டா லோன் கொடுக்கிற அத்தாரிட்டி யாருக்கு கிடையாது? RBIக்கு கிடையவே கிடையாது. அததான் சொல்றான், இட் cannot provide any direct financial assistance to any industry
ட்ரேடிங் ஆர் ஏதாவது பிசினஸ் கிடையாது. செகண்ட் பாயிண்ட், இட் கேனாட் பர்ச்சேஸ் இட்ஸ் ஓன் ஷேர். இப்ப ஆர்பிஐயோட ஷேர் வாங்கி நம்ம போடலாம். நம்ம நாட்டோட பணப்புழக்கம் நல்லா இருக்கு, ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஆர்பிஐல வந்து ஷேர் வாங்கலாம் வைக்கலாம் அப்படின்னா அது நம்ம இஷ்டம். ட்ரேடிங் பண்றவங்க, இது பண்றவங்க, புரோக்கரேஜ் பண்றவங்க பண்ணிக்குவாங்க. பட் தன்னோட சொந்த ஷேரையே ஆர்பிஐயால எக்காரணத்து கொண்டும் வாங்க முடியாது. அதான் செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், இட் கேனாட் பர்ச்சேஸ் ஷேர்ஸ் ஆஃப் எனி கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங். இப்ப ரீசெண்டா பார்த்திருப்போம், ட்ரம்ப் பதவிக்கு வந்தோடனே அதானியோட பங்குகள் பயங்கரமா போயிடுச்சு, பயங்கரம், அதிபயங்கரம். உடனே ஆர்பிஐ சரி போது வாங்கு அப்படின்னு ஆர்பிஐயால எந்த விதமான பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ்லயுமே போத் ஃபார் கமர்ஷியல் அண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் தே கான்ட் டு எனிதிங். ஓகேவா? பட் வேற என்னென்னலாம் பண்ணலாம்? ஃபங்க்ஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அது மட்டும் தான் அவங்களால பண்ண முடியும். இதெல்லாம் நான் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒரு கடைசி முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இட் கேனாட் பர்ச்சேஸ் எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஆர்பிஐயால ஒரு மூவபிள்னா என்ன? இந்த இடத்த நகர்த்த முடியுமா? என்னமா? சாரி, ஐ கான்ட் கெட் யூ. அசையா சொத்துக்களை டைரக்டா வாங்க முடியவே முடியாது. சோ இதுதான் வந்து மெயினா. அசையா சொத்து வாங்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப வந்து இந்தியன் பேங்க்ல 50 கோடிக்கு ஒரு பில்டிங்க்கு கொடுத்துருக்காங்க. அதை யாரு வாங்கி ஆர்பிஐ கொடுக்கணும்? ஆமா, ஜப்தி யாரு பண்றது? ஆர்பிஐ பண்ணணுமா இல்ல இந்தியன் பேங்க் பண்ணணுமா? அதுதான் அந்த அர்த்தம். நீங்க ஒன்னே நினைச்சுக்காதீங்க புதுசா இடம் கூட வாங்க கூடாதா அப்படின்ட்டு. அதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கும், அது போய் ஆர்பிஐ பார்க்கணும் அவசியம் இல்லை. பட் நான் கொடுத்த லோனுக்கு எனக்கான அதான் என்பிஏன்னு ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா, நான் ஆர்பிஐல இருந்து ஆள் அனுப்பிச்சு விட்டு நான் ஆர்பிஐல இருந்து வந்திருக்கேன்டா. சரி சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? இட்ஸ் அன் அவேர்னஸ். இன்னைக்கு நிறைய ஏமாற்றங்கள் நடக்குதா? சும்மா ஒரு ஐடி கார்டு போட்டுக்கிட்டு ஆர்பிஐல இருந்து வந்திருக்கேன், ஓகேவா, இந்த லேண்ட்ல நீ இன்னும் லோன் பாக்கி இருக்கு, ஒன்னு அதை கட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதுதான் இந்த ஃபங்க்ஷன்ஸ். ஏன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதற்கு தான். ஓகேவா? ஸோ திரும்ப ஒரு வாட்டி இன்னைக்கு பார்த்ததை ஒரு சின்ன ரிவிஷன் மட்டும் பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 18 டாபிக் பார்த்தோம். ஓகேவா? பேங்கிங் அவேர்னஸ்ல பார்ட் 1ல 18 டாபிக் பார்த்தோம். 18 டாபிக்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆர்பிஐயோட இன்ட்ரோவும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐயும் பார்த்தோம். அப்புறம் பேங்கிங் அவேர்னஸ்ல ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது வாட் இஸ் பேங்கிங் பார்த்தோம், வாட் இஸ் ஆர்பிஐ பார்த்தோம். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ என்ன, நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ என்ன பார்த்தோம். அப்புறம் வாட் இஸ் பேங்கிங்னா நீங்களே சொல்லிட்டீங்க, மக்களோட பணத்தை போத் லெண்டிங் அண்ட் டெபாசிட் பண்ற ஒரு இடம் தான் பேங்க். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். இதுல ப்ராஃபிட் எப்படி வருது இது எல்லாமே பார்த்துருந்தோம். அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது ஆர்பிஐயோட சம் எக்ஸாம்பிள்ஸ். ஆர்பிஐ ஒரு காமனா என்ன சொல்லுவாங்க? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. பட் ஒரு பேங்க்குக்கு அவங்க தான் சென்ட்ரல் கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லுவாங்க. போட்டு குழப்பிக்காதீங்க, ஏன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தனியா இருக்கு. பட் நம்ம மனசுல வச்சுக்கிறது சென்ட்ரல் கண்ட்ரோல் யூனிட் ஆஃப் ஆல் பேங்க்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த ஆர்பிஐக்கு என்னென்னலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வைக்கலாம் ஒரு டெபாசிட்டுக்கு, ஒரு என்ன சொல்றது, ஒரு லெண்டிங்க்கு, லோனுக்கு. அதே மாதிரி எவ்வளோ வந்து லோன் அலோவ் பண்ணலாம், எவ்வளோ பிரான்ச் போடலாம், எவ்வளோ சேலரி ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம், ஒவ்வொரு பேங்க்குக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கலாம். சில பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க பேங்க்ல இதான் ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் யார் பண்ணுவா? ஆர்பிஐ பண்ணி கொடுத்துருவான். அந்த ஓம் பேங்க்ல நீ இப்படி வச்சுக்க, ஓம் பேங்க்ல நீ இப்படி வச்சுக்க. ஏன்னா அவன் பேங்க்ல அந்த அளவுக்கு அசட்ஸ் இருக்கும், அந்த பேங்க்ல அவனோட இது இருக்கும். அதனால அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுவாங்க. அதை தான் நம்ம எங்க பார்த்தோம்? ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்தோம். அண்ட் ஆர்பிஐயோட ஹிஸ்டரி பார்த்தோம். ஓகேவா? ஹிஸ்டரி என்ன பார்த்தோம்? முதல்ல ஆர்பிஐன்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1935 ஏப்ரல் 1 பிரிட்டிஷ் காலத்திலே பண்ணிட்டாங்க. ஓகேவா? அண்டர் த ஆக்ட்
1934ல. ஸோ இது யாரோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பண்ணது? ஜான் ஹில்டன் யங் கமிஷன் சொல்லிட்டு 1926லயே இதுக்கான கமிஷன் கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆரம்பிச்சது எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1934ல ஆரம்பிச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஆர்பிஐயா கொண்டு வந்தது 35ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதோட கமிஷன் ஆரம்பிக்கப்பட்டது 1926ல. ஜான் ஹில்டன் யங் கமிஷன் கொண்டு வந்துட்டாரு. அடுத்தது 1934ல கொண்டு வந்துட்டாங்க. அண்டர் த ஆக்ட்னு இதை கொண்டு வந்துட்டு உருவாக்குறாங்க. இன்னையிலிருந்து இது செயல்பட போகுதுன்னு. எப்போ? 1935 ஏப்ரல் 1 செயல்படுது. ஸோ இதுக்கு என்ன கமிஷன்? இந்த கமிஷன் பேர் என்ன? ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் எக்கானமி அண்ட் ஃபினான்ஸ். இதை நீங்க ஷார்ட் ஃபார்மா கூட போட்டுக்கோங்க, RCICF. ஒருவேளை கேட்கலாம், ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ் இங்க கொடுக்கல, இருந்தா நம்மளா ஷார்ட் ஃபார்மா உருவாக்கிறது தப்பு இல்லை. ஸோ இதுக்கு அடுத்தது இது நமது சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இதோட ஓனர்ஷிப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறது. நமக்கு எவ்வளோ கேபிட்டல் பே பண்ணி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது? அன்றைய கண்டிஷனுக்கு 5 கோடி கொடுத்து நாம வந்து இதோட இது எடுக்கிறோம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? கொல்கட்டால. ஆஃப்டர் தட் எங்க போகுது? எப்ப போகுது? மும்பைக்கு 1937ல போகுது. என்ன காரணத்துக்காக கொல்கத்தால இருந்து மும்பைக்கு போகுது? என்ன காரணத்துக்காக கொல்கட்டால இருந்து மும்பைக்கு போகுது? ஏனென்றால் மும்பையில அதிகப்படியான மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்ஸ் இருக்கு, அதிக தொழில் நகரங்கள் அங்க உருவாகுது மும்பைக்குள்ள, சிட்டிக்குள்ள. ஸோ அங்க வர்த்தகம் அதிகமா இருக்க 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 என்ன ஆகுது அப்படின்னா, நம்மையே இங்க கொண்டு வந்துடக்கூடாது ஹெட் ஆபீஸ. நம்ம ஒரு இடத்துல கூட பார்த்துருப்போம். எங்க பார்த்துருப்போம்? இஷ்யூர் ஆஃப் கரன்சியில டிபார்ட்மெண்ட் ஆஃப் கரன்சி மேனேஜ்மெண்ட் லொகேட்டட் அட் சென்ட்ரல் ஆஃபீஸ் மும்பைன்னு தேர்ட் ஃபங்க்ஷன்ல பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இஷ்யூர் ஆஃப் கரன்சி, அப்ப கரன்சி ஃபுல்லா எங்க இருக்கு? அங்க இருக்கு. ஏன் அங்க இருக்குன்னா, அங்க நிறைய தொழில் நடக்கனால அடிக்கடி தேவைப்படுறதுனால ஒவ்வொரு வாட்டியும் போய் அவன் அங்கங்கன்னு வாங்கிட்டு இருக்க முடியாது. போடு, இங்கேயே ஒரு ஆபீஸை போடுன்னு சொல்லிட்டு அங்க போட்டுறான். அதனாலதான் மும்பையில பண்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த கதைகள், முதல்ல வந்து ஆப்பிரிக்கா போனாங்க, ஆப்பிரிக்கால இருந்து திரும்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ் போனாங்க, ஆப்பிரிக்காவை இந்தியான்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, அந்த இடத்துக்கு பேரு கேப் ஆஃப் குட் ஹோப்னு வச்சுட்டாங்க. அந்த அங்க இருந்து திரும்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ் போய் திரும்ப வழியை கண்டுபிடிச்சு திரும்ப இந்தியாவுக்கு வந்து மும்பையில பண்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. வாட் ஆர் த போர்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ பார்த்துருப்போம். மொத்தம் 21 போர்ட் மெம்பர்ஸ். அந்த 21 போர்ட் மெம்பர்ஸ்ல 5 பேரு அபிஷியல் டைரக்டர். அந்த 5 அபிஷியல் டைரக்டர்ல ஒருத்தர் தான் கவர்னர், மீதி 4 பேரும் டெபுட்டி கவர்னர். மீதி இருக்க 16 பேர்த்துல நான் அபிஷியல் டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த நான் அபிஷியல் டைரக்டர்ஸ்ல 10 பேர் யாரு? எக்ஸ்பர்ட்ஸ். Who are they? They are from economics, science and technologiesல இருந்து வருவாங்க, வெதர் ரிப்போர்ட்டர்ஸா இருப்பாங்க, அண்ட் பிசினஸ் அனலிஸ்டா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 10 பேர் அதில் இருப்பாங்க அந்த 16ல. ஸோ 16ல 10 பேர் இப்படி போயிட்டாங்க. மீதி 2 பேரு கவர்மெண்ட் அபிஷியல், மீதி 4 பேரு லோக்கல் போர்டு டைரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 5 அபிஷியல் டைரக்டர்ஸ் தான், 5 கவர்னர்ஸ் தான் இந்த 16 பேத்துக்குமே என்ன ஆர்டர்ஸ் போடுவாங்க. இது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க, இந்த இடத்துல அதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை படி கவர்னர்ஸ் அதுக்கான அத்தாரிட்டி கொடுப்பாங்க. அண்ட் லோக்கல் போர்ட் டைரக்டர்ஸ். ஓகேவா? வாட் ஆர் த 4 டைரக்டர்ஸ், 4 டைரக்ஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் சென்னை. ஓகேவா? மெயின் பிரான்ச் சென்னை, அடுத்தது மும்பை, அடுத்தது டெல்லி, அடுத்தது கொல்கட்டா. நாட்டின் அந்தந்த பகுதியில் உள்ள பணப்புழக்கங்களை பத்தி அறிந்து ரிப்போர்ட்டா கொடுக்க வேண்டியதான் இந்த லோக்கல் போர்ட் டைரக்டர்ஸோட வேலை. ஓகே, அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ பார்த்தோம். இதை பத்தி நம்ம திரும்ப ஃபுல்லா பார்க்க வேணாம். வாட் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம்? ரெகுலேட்டர் ஆஃப் பினான்சியல் சிஸ்டம். ரெண்டாவது ஓகே, இந்த ரெகுலேட்டரி ஆஃப் பினான்சியல் சிஸ்டம்ன்றவர் யாரு? இவர் தான் ரூல்ஸை போடுறவர். ஓகேவா? ஒரு பேங்க்ன்றவன் என்ன பண்ணணும், எவ்வளவு லெண்ட் பண்ணணும், என்ன ஏதுன்றது எல்லாமே இவங்க கண்ட்ரோல் தான். ஸோ ரெகுலேட்டர் ஆஃப் பினான்சியல் சிஸ்டம். சைடில் கூட போட்டுக்கோங்க, ரூல்ஸ் போடுவது அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவது இவங்க தான்.
அதான் ரெகுலேட்டர் ஆஃப் ஃபினான்சியல் சிஸ்டம். ஸோ இவங்க போடுற ரூலை வந்து செகண்ட் ஃபங்க்ஷன்ல பார்த்தோம். அவங்க யாரு? மானிட்டரி அத்தாரிட்டி. எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம், ஃபர்ஸ்ட் அம்பையர், செகண்ட் அம்பையர், ஐ மீன் லெக் அம்பையர், மெயின் அம்பையர் கொடுக்கறத டிஆர்எஸ்ல எடுக்கிறான், தேர்ட் அம்பையர். ஸோ சைடில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தேர்ட் அம்பையர்னு போட்டுக்கோங்க. போடப்பட்ட ரூல்ஸை செக் பண்ணி ரிவ்யூ கொடுப்பவர்களின் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? மானிட்டரி அத்தாரிட்டிட்ட இருக்கு. மூணாவது இஷ்யூர் ஆஃப் கரன்சி. இஷ்யூர் ஆஃப் கரன்சினா நம்ம நாட்டின் மொத்த கரன்சியும் அனைத்து அதிகாரமும் யார்கிட்ட இருக்கு? இந்த இஷ்யூர் ஆஃப் கரன்சிக்கு இருக்கு. ஓகேவா? நாலாவது என்ன பார்த்தோம்? பேங்கர்ஸ் பேங்க். அச்சடிக்கப்பட்ட பணத்தை டைரக்டா செலுத்தாமல் அனைத்து வங்கிகளுக்கும் அளிப்பதுதான் பண தேவைகள். அதாவது ஒரு பணத்தை அச்சடிச்சிட்டோம், அதான் எல்லா பேங்குக்கும் அவங்க தேவைக்கு ஏற்ற கொடுக்கறது தான் இந்த பேங்கர்ஸ் பேங்கோட இதா இருக்கும். அண்ட் இதுல வேற என்ன சொல்றது, இந்த பேங்கர்ஸ் பேங்க்ல வேற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னோமே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, இஷ்யூர் ஆஃப் லைசன்ஸ் சொன்னோமா, லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிப்போர்ட்டு, கிளியரிங் ஹவுஸ் அண்ட் கேஒய்சி நார்ம்ஸ். அண்ட் இந்த பேங்கர்ஸ் பேங்க்ல ஒரு மிக 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 முக்கியமான பாயிண்ட், மக்களுக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட் ஒன்று சொன்னேன், பேங்கிங் எம்போர்ட்ஸ்மெண்ட். சாரி, அது வந்து பேங்கிங் ஒம்போர்ட்ஸ்மெண்ட், நாட் எம்போர்ட்ஸ்மெண்ட், ஒம்போர்ட்ஸ்மெண்ட். ஸோ இது பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஐந்தாவது பேங்கர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நம்ம நாட்டோட ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அவங்களுக்குமே பண தேவைக்கு யாரு ஃபண்ட் ப்ரொவைட் பண்றது? ஆர்பிஐ. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன்லாம் முன்னாடியே கொடுத்துட்டேன். ஆறாவது ரெகுலேட்டரி ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட். இதுக்கு ஒரு ஆக்ட் நான் சொல்லியிருந்தேன் 2007ல, பிஎஸ்எஸ் ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பேமெண்ட் கொடுக்குறோம், வாங்குறோம், இதை பார்க்கறதுக்கு ஒரு தனியாக டிபார்ட்மெண்ட் வேணும். அவங்க தான் இந்த ஆறாவது ஃபங்க்ஷன். ஏழாவது ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். டெவலப்மெண்ட்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நாட்டின் வளர்ச்சிக்கான டெவலப்மெண்ட். மெயினாக நாட்டின் முதல் வளர்ச்சி என்னது? அக்ரிகல்ச்சர். அதுக்கடுத்து ரூரல் டெவலப்மெண்ட். ஒரு நாட்டோட வில்லேஜை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த நாடு வெகு விரைவாக வல்லரசு ஆயிரும். அதனால தான் இதுக்கெல்லாம் அதிகமாக பண்ணுறாங்க. அண்டு இன்னொன்று சொன்னோம் இல்லையா, ப்ரியாரிட்டி செக்டார்ஸ் அஸ் வெல்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பேன். இதை பற்றின நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி தனியாகவே சாப்டர் இருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இதில் இன்னொரு ஆக்ட் ஒன்று சொல்லியிருந்தேன், செக்ஷன் 54 ஆஃப் த ஆர்பிஐ ஆக்ட் 1934. அந்த ஆக்ட் படி தான் இந்த இது கொண்டு வராங்க, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுற இதெல்லாம் வந்து இந்த ஆக்ட் படி கொண்டு வராங்க. எட்டாவது மேனேஜிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபாரின் கரன்சிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை மேனேஜ் பண்ணுறது அண்ட் என்ஆர்ஐயோட இதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் யாரு? மேனேஜிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் இந்த இவங்க தான் பார்க்குறாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபேக் கரன்சி. அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஓகேவா? இஷ்யூர் ஆஃப் கரன்சி தான் ஃபேக் கரன்சியும் பார்த்தாங்க, அதை தனி டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து தான் இப்போ 9வது ஃபங்க்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. அண்டு நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ முன்னாடியே சொன்னேன், மிக 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 முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெயினான விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தே கேனாட் ப்ரொவைட் டைரெக்டாக லோன் கொடுக்க முடியாது, டைரெக்டாக ஃபினான்சியலாக அவங்களுக்கு வந்து எந்த விதமான அசிஸ்டன்ஸும் பண்ண முடியாது. ஃபார் போத் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் எனி ட்ரேடர்ஸ் ஆர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ, இல்லை வந்து ஆர்பிஐ அவங்களோட ஓன் ஷேர்ஸையோ அண்டு அதர் ஷேர்ஸ், வேற அதானியோட ஷேரு, ஆர்பிஐ ரிலையன்ஸோட ஷேரு, டாட்டாவோட ஷேர், இந்த மாதிரிலாம் எதுவுமே ஆர்பிஐ பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆர்பிஐ டைரக்டா எதையுமே ஜப்தி பண்ண முடியாது. தே கேனாட் பர்ச்சேஸ் எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஓகேவா? புரிஞ்சதா? ஸோ இனி வீக்லி ஒன்ஸ் வந்து இது வச்சிடலாமா? ஓகே. இதை அட்டன் பண்ணாதவங்களுக்கு நான் இந்த கிளாஸை திரும்ப எடுக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கிளாஸை இப்போ டேரெக்டாக லைவாக பார்த்தா மட்டும்தான் புரியும். மேபி நீங்கள் வந்து இதை கதையாக பேசிக்கிட்டீங்கன்னா பாதி புரியும் பாதி புரியாது. பட் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றத உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த கிளாஸஸை வந்து லீவ் போடாமல் கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி மாஸ்க் போட்டே உட்காருங்க இப்போதைக்கு, ஏன்னா கிளைமேட் சுத்தமாக சரியில்லை. ஸோ நானே பார்த்துருப்பீங்க, உடம்பு சரியில்லாமல் தான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். மற்றபடி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? மோனிஷ்க்கு, ரஃபிக், மஞ்சரி, மதுமிதா,
ஓகே. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி அவ்வளோதான். உங்களுக்கு என்ன நாளைக்கு டெஸ்ட் இருக்குல்ல, வீக் டெஸ்ட் இருக்குல்ல, வெள்ளிக்கிழமை. ஓகே, நாளைக்கு வந்து அட்டன் பண்ணவங்க நீங்கள் மட்டும் இந்த பேங்கிங் அவேர்னஸ் டெஸ்ட் மட்டும் எழுதுனா போதும். மற்றவங்க கம்ப்ளீட் ஃபுல் டெஸ்ட்டுமே எழுதணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பை.